திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு தொடர்ந்த அவதூறு வழக்கில் பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜராகினார். இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிப்போம். ராஜகுமரன், தகவல்களை பகிர்ந்துக்காங்க. திமுக ஃபைல்ஸ் என்ற பெயரிலே கடந்த 2023ஆம் ஆண்டு பாஜகவின் மாநில தலைவராக அப்போது இருந்த அண்ணாமலை வெளியிட்டிருந்த ஆவணத்திலே திமுகவினர் தொடர்புடைய சொத்து விவரங்கள் வெளியாகியிருந்தன. முக்கிய திமுக தலைவர்கள் குறித்து அதில் இடம்பெற்றிருந்த அம்சங்களிலே டி.ஆர். பாலுவிற்கு பல கோடி மதிப்புடைய சொத்துகள் இருப்பதாக அண்ணாமலை தன்னுடைய அந்த ஆவணத்தை வெளியிட்டிருந்தார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவதூறு வழக்கு என்ற அடிப்படையிலே 100 கோடி ரூபாய் இழப்பீடும் வழங்க வேண்டும் என்று டி.ஆர். பாலு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தை நாடியிருந்தார். இந்த நிலையில் தான் இன்று அந்த வழக்கினுடைய விசாரணை நடைபெறும் நிலையில் அண்ணாமலை ஆஜராகி இருக்கின்றார். எதிர்த்தரப்பிலே டி.ஆர். பாலுவிற்கும் ஆஜராவதற்கான அந்த சம்மன் வழங்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கினுடைய விசாரணையிலே ஏற்கனவே தான் தெரிவித்த அனைத்து கருத்துகளுக்கும் தகவல்களுக்கும் தன்னிடம் ஆதாரங்கள் இருப்பதாக பாஜகவின் தற்போதைய பொதுக்குழு உறுப்பினரான அண்ணாமலை தெரிவித்திருந்தார். எனவே டி.ஆர். பாலுவிற்கு கிட்டத்தட்ட 10,840 கோடி மதிப்பிலான சொத்துகள் இருக்கின்றன, 21 நிறுவனங்கள் இருக்கின்றன என்பதற்கான ஆதாரங்களை வழங்குவதற்கு தாம் தயாராக இருப்பதாக அண்ணாமலை தெரிவித்திருந்த நிலையில்தான் இந்த அவதூறு வழக்கினுடைய விசாரணைக்கு இன்று ஆஜராகி இருக்கின்றார். தன்னுடைய தரப்பு வாதங்களையும் அவர் எடுத்து வைக்க இருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.